எவ்வளோ திமிர் இருந்தா என்னடி உன் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்ப போல. ஏன் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுறனா? ஆமாம், இப்போ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு புரியலையே. என்ன புரியல? உன் புருஷன் பேங்க் எதுக்கு போயிருக்கு? எதுக்கு பேங்க் போயிருக்குன்னு கேட்டேன். அவர் பேங்க் போனாரா? நான் பேங்க் போக சொல்லலையே, வேற இடத்துக்கு போக சொன்னேன். பேங்க் ஏன் போனாருன்னு தெரியலையே. அவர் பேங்க் போனா என்ன, அவருக்கு போகாட்டி என்ன, அவர் எங்கே போனால் நீ எதுக்கு கேட்டுட்டு வர? உனக்கு என்ன தேவையா? நாங்கள் எங்கேயோ போவோம் வருவோம். என் புருஷன் எங்கே போகிறோன்னா உனக்கு என்ன? நீ எதுக்கு இப்போ வரைஞ்சி கட்டிட்டு வர? ஏய், அது எங்கே போனால் வந்தா எனக்கு தேவையில்ல. நீயும் சரி உன் புருஷனும் சரி. நான் எதுக்கு அதை இப்போ கேட்க போகிறேன்? நான் உனக்கு போட்ட நகை, அதை அதை கையில் புருஷன் வச்சுக்கிட்டு இருக்குது. அது எதுக்கு அங்கே வச்சுக்கிட்டு இருக்குது? ஆ, எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்குன்னா எதுக்கோ வைக்கிறோம். விற்கிறதுக்காக கொடுத்து விட்டேன். எனக்கு போட்டல்ல, முடிஞ்சு. எனக்கு போட்ட அது என்னோடது. இனிமே அதை நான் விற்கிறேன், என்னமோ பண்ணுறேன். நீ ஏன் கேட்குற? எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரப்போது உதவுறதுக்கு மனிதர்கள் யாருமே கிடையாது. சரி, அது இருக்குது. அதை போட்டுட்டு மினுக்கிட்டு ஆட்டிட்டு என்ன பண்ண போகிறேன்? சரி, கஷ்டப்படும் போது அது கூட உதவலைன்னா அது எதுக்கு தான் இருக்குது? அதனால தான் கொடுத்து விட்டேன், விற்றுட்டு பணம் வாங்கிட்டு வர சொல்லி. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது வேற நாங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த பணத்தை வச்சு தானே நாங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை மீண்டு வர முடியும். அதுக்காக தான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. கேரிடி, தும்ரா பேசுறியா? தும்ரா பேசுறியான்னு கேட்டேன். உங்கள் அப்பா வெளிநாட்டிலேருந்து கஷ்டப்பட்டு உனக்கு ஒன்றுன்னா சேர்த்த காசுடி. அதெல்லாம் சேர்த்த காசில் உனக்கு வாங்கி போட்டதுடி. என்னமோ அசால்ட்டாக சொல்கிற. நாங்கள் ஏதோ பண்ணுறோம், நாங்கள் என்னமோ பண்ணுறோம். உனக்கு என்ன மாதிரியே பேசுகிற? என்ன எனக்கு என்னன்னா எனக்கு புரியலையே. இங்கே பாரு, இந்த நகையை விற்கிற வேலை, ஏதாவது பண்ணுற வேலை வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான். நகையை விற்கக்கூடாது, சரியா? நகையை விற்கக்கூடாது. எனக்கு இப்போ நகை விற்கக்கூடாது. நகைக்கு வீட்டுக்கு வரணும், அவ்வளோதான். பார்த்துக்க. பாவம் அந்த மனுஷன். நம்ம மகள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், மகளுக்கு அதை வாங்கணும், மகளுக்கு இதை வாங்கணும்னு போன மனுஷன் இங்கே வீட்டுக்கு வரக்கூட இல்லை. இன்னும் அந்த மகளுக்குன்னு உழைச்சிட்ருக்காரு. அவர் வாங்கி கொடுத்தத அசால்ட்டாக என்னமோ போய் விற்கிறதுக்கு கொடுத்து விட்டுருக்க. அவ்வளோ கொழுப்பா உனக்கெல்லாம். எப்போ பார்த்தாலும் என்ன நீ எனக்கு கஷ்டப்படுறான்னு எப்போ பார்த்தாலும் நீ கதை விட்டுட்டே இருக்கா. என்ன எனக்கு கஷ்டப்படுறாரு? இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, பணப்பிரச்சனை. ஒரு 10 லட்சம் பணம் கொடுங்கன்னு கேட்டால் அது கொடுக்க முடியல உங்களால். நாங்கள் தரமாட்டோன்ட்டீங்க. இப்போ என்ன எனக்காக கஷ்டப்படுறாருன்னு இதை சொல்லிட்டு இருக்கா? அவர் என்ன எனக்காகவா அங்கே போய் உட்காந்து கஷ்டப்பட்டுட்ருக்காரு? இங்கே பாருமா, உனக்கும் எனக்கும் சரியான சண்டை வந்துடும். அப்புறம் நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி ஆகிடும். பார்த்துக்க. இது நாள் வரைக்கும் நான் அமைதியாக இருக்கேன். ஒழுங்கா நீயா போயிடு. இனிமேல் உன்கிட்ட எந்த டச்சும் வச்சுக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி தான் இருக்கேன். திரும்ப நீயா தான் வந்து வம்பிழுக்கிற. நாங்கள் 5 லட்சம் கொடுத்தாகணும் மல்லிகா அக்கா வீட்டுக்கு. இல்லைன்னா அவங்க தங்கச்சி என்ன வேணாலும் திருப்பி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரச்சனை ஆகும். அதை நாங்கள் மீண்டு வர்றதா உனக்கு என்ன? நகையை நான் வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? நான் என் 10 லாட்டி இன்னும் இருக்கதெல்லாம் கொடுக்க தான் செய்வேன். நாங்கள் என்கிட்ட நிம்மதியாக இருந்தால் சரி. இனிமேல் பேசாத, போயிடு. உங்களுக்கெல்லாம் கொழுப்புடி. அந்த மனுஷன் கஷ்டப்படுறதெல்லாம் யாருக்கு தெரியுது? யாருக்கும் தெரியல. அவர் தானே கஷ்டப்படுறாரு. உங்களுக்கு என்ன? ஆ, எல்லாம் உனக்கு தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஐயோ, உனக்குன்னு சொல்லி எத்தனை தடவை? ஆ, இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். எத்தனை தடவை தான் சொல்லுவ? சொல்லு. இங்கே பாரு, இனிமே உங்கள் உழைப்பில் 10 பைசா கூட எனக்கு வேண்டாம். நீங்கள் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிற மாட்டேன், சரியா? இனிமேல் உனக்குன்னு சொல்லாத. தயவு செஞ்சு இருக்கிறத வச்சு நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போங்க. எனக்கு வேண்டாம். திரும்பி உனக்காக அங்கே கஷ்டப்படுறான்னு சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு அங்கேருந்து இங்கே வர சொல்லி நீங்கள் நிம்மதியாக இருங்க. எனக்காகலாம் யாரும் கஷ்டப்பட வேண்டாம்.
கஷ்டத்தில் இருக்கும்போது உதவாத பணம் அதுக்கப்புறம் எனக்கு தேவையே இல்லை. ஆமாம் ஆமாம் சொல்லுவேன், இப்போ இப்படி தான் சொல்லுவேன். அப்புறம் வேணாம் நான் சொல்லுவேன், கொடுத்தா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிருவ. பேசுகிறா பாரு பேச்சு. உன் கொழுந்தனா வீட்டுக்கு கொடுக்குறதுக்கெல்லாம் நாங்களா கிடச்சோம்? அப்படி ஒன்றும் இவர் கஷ்டப்படுற காசெல்லாம் உன் கொழுந்தனார் வீட்டுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அதுக்கு தான் நான் முடியாதண்ணே. உடனே அப்படியே கோவம் வருது. போடி உனக்கு வேணாட்டி, என் பேரனுக்கு எழுதி வச்சுட்டு போயிடுவோம் நாங்கள். என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். நீ எனக்கா இருந்தாலும் சரி, என் மகனுக்கா இருந்தாலும் சரி, எதுவும் கொடுக்க வேணாம் சரியா? சொல்லுவ இப்போ சொல்லுவ. ஓடி என்கிட்ட வந்துட்டான். எனக்கு வேணாம் உனக்கு வேணான்ட்டு. இவள்கிட்டலாம் பேச முடியுதா? வர வர வாய் அதிகமாயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் உனக்காக கஷ்டப்படுறாரு உனக்காக கஷ்டப்படுறாருன்னு இந்த ஒரு டைலாக் சொல்லி சொல்லி மனசில் பாடா படுத்துறது. என்னத்தை கஷ்டப்பட்டு என்னத்தை எனக்கு உதவுறாரு தெரில. அண்ணே அண்ணி யார் இருக்கீங்க? வா கிருஷ்ணா. என்ன கிருஷ்ணா? ஒன்றும் இல்லை அண்ணி, பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அண்ணன் இல்லையா? ஏங்க கிருஷ்ணா வந்திருக்காரு, வந்து பாருங்க. கிருஷ்ணா வந்திருக்காப்ல, இங்க வாங்க. வீட்டுக்குள்ளதான் படுத்திருக்காரு கிருஷ்ணா. மனுஷனுக்கு சளி பிடிச்சிட்டு ஒன்றும் பண்ண முடியல, காப்படம் வச்சிட்டு இருந்தாரு. அப்பா வா கிருஷ்ணா. என்னடா சளிதான் ஒன்றும் பண்ண முடியல, தலைவலி வேற. எனக்குலாம் அடுப்படியில் உட்காந்து காப்படம் வச்சுட்டு இருந்தேன். ஊசி போட வேண்டியதானே? ஏன் அப்புறம் ஊசி போடாமல் இருக்க? என்னத்தை போட்டோம் போ. 2 செட்டு மாத்திரை வாங்கி போட்டால் சரியா போகுது. அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சு ஊசியை போட்டு அதனால தாண்டா போகல. இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது என்ன? இருக்கட்டும்டா. ஏன் நீ கூட்டிட்டு போக வேண்டியதானே? அதெல்லாம் வர சொன்னா எங்க கிருஷ்ணா வராரு உங்க அண்ணன்? நானே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவர் எனக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு, எதுக்கு எடுத்தாலும் போகணுமா அப்படின்னு. என்னைய திட்டவரா உனக்கு வர போறாரு சொல்லு? நானும் காலையிலேருந்து 10 வாட்டி சொல்லிட்டேன், சரி போயிட்டு தான் வந்தா என்ன வந்தா என்னன்ட்டு. போவேனாங்கிறாரு. என்ன அவனை சொல்ற? சரி சரி விடுங்க, இருக்கட்டும். என்ன கிருஷ்ணா உட்காரு. இல்ல நீ பணம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பணமா? ஏலே, பணம் எப்படி ரெடி பண்ண அதுக்குள்ள? இங்க பாருப்பா. என்னங்க நீ 5 லட்சம் பணம் இதுல இருக்கு, இந்தாங்க வாங்கிடுங்க. கிருஷ்ணா உன்கிட்ட பணம் வாங்குறது எங்களுக்கு விருப்பமே இல்லை கிருஷ்ணா. சத்தியமா சொல்றேன், துளி விருப்பம் கூட இல்லை கிருஷ்ணா. வேற வழி இல்லாம தான், என் தங்கச்சினால தான் இப்போ இந்த அளவில் வந்து நிற்கிது. இல்லைன்னா அன்னைக்கே நாங்கள் இந்த மாதிரி கேஸ் கொடுக்குற வேலை இதெல்லாம் நாங்கள் போயிருக்க மாட்டோம் கிருஷ்ணா. சரி இப்போ உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அமைதியாக ஆகியிருப்போம். என் தங்கச்சி பண்ண வேலை தான் கிருஷ்ணா இவ்வளோ தூரத்தில் இருக்கு. நீ எதுவும் நினச்சிக்கிறாத. எங்களுக்கு பணம் வேணாம் கிருஷ்ணா. பரவாயில்ல, நீ நல்லா இருந்தால் போதும் விடு. அப்படி ஒன்றும் நாங்கள் கொடுமைக்காரவங்க கிடையாது. எங்களுக்கு பணம் வேணாம். இது வேற முல்லை, அப்புறம் முல்லையக்கா வந்து உங்களை டார்ச்சர் பண்ணும் அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டியன்ட்டு. ஆனாலும் வந்து கேட்டுச்சு கிருஷ்ணா, எங்களுக்கெல்லாம் பணம் தரல, நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டோன்னு சொல்லியாச்சு. ஆமாம் வேணாம் கிருஷ்ணா, நீ கொண்டு போ. இப்போ எப்படி அதுக்குள்ளே பணத்தை ரெடி பண்ண? வேற என்ன நீ பண்றது? அருவிதான் அவளோட நகையை கொடுத்தா. வித்துற சொன்னாதான் நான் தான் போய் அடகு வச்சேன். வித்துருவோம் ஒரு நிமிஷத்துல. நகை விற்கிற விலைக்கு வாங்க முடியுதா நீ? நாளுக்கு நாள் ஏத்தம் தான் ஏறுது. அதனால தான் அடகு வச்சுட்டு பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். நீ திருப்பிக்கிடலாம், மெது மெதுவாக திருப்பிக்கிடலாம். நல்லா இருந்தால் நல்லா சம்பாதிக்க மாட்டோமா சொல்லுங்க? இந்தாங்க அண்ணே வாங்கிக்கிடுனே. கிருஷ்ணா, உன் அன்னைக்கெல்லாம் உன்கிட்ட வாங்குறதுக்கு விருப்பமே இல்லைடா. பாவமாக இருக்கு உன்னை பார்த்தா. வேற என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தா. தாமரை தான் பிரச்சனை பண்ணிருச்சு. மற்றபடி நாங்கள் உன்னைய பம்ப முட்டணும், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் நாங்கள் நினைக்கலையா கிருஷ்ணா? தாமரை பண்ண வேலை தான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. நீ எதுவும் நினச்சிக்காதடா. என்னடா நம்ம அண்ணன் அண்ணியும் நம்மளை போட்டு படுத்திட்டாங்களே அப்படின்லாம் எதுவும் நினைக்கக்கூடாதுடா. எங்களால் உனக்கு ரொம்ப தொல்லையாயிருச்சு கிருஷ்ணா, ரொம்ப தொல்லையாயிருச்சோ? என்னடா பண்ணுறது, தாமரை பண்ண வேலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் உங்களை படுத்திருக்கேன்ல, தெரியாமையா இருக்கு? வீட்டை விட்டு போங்கன்னு துரத்திருக்க கூடாது ஒரு நிமிஷத்துல. ஜாமான் செட்லாம் இல்லை அள்ளி போட்டு டார்ச்சர் பண்ணி தானே உங்களை அனுப்பி விட்டேன்.
அந்த பக்கமும் யோசிச்சு பார்க்குற மாதிரி தானே இருக்கு. ஒரு தடவை நானும் அப்புறம் இப்போ உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்ல. சரி கிருஷ்ணா, அதெல்லாம் நீ பெருசாக நினச்சிக்காத என்ன. எங்களுக்கு பணம் வேணா கொண்டுட்டு ஐயோ, தயவு செஞ்சு நீங்கள் பணம் வாங்கியே ஆகணும் சொல்லிவிட்டேன். வாங்கிடுங்க அண்ணி, நல்லா இருப்பீங்க. தயவு செஞ்சு வாங்கிடுங்க. நாளை பின்ன இன்னும் 2 நாள் கழிச்சு தாமிரண்ணி வரேன்னு இருக்காங்க. திரும்பி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் தேவையில்ல. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாங்கிடுங்க. சரி சரி வாங்க மல்லிகா. அவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல. அப்புறம் திருப்பி வந்து தாமரை நம்மளை பிடிச்சிட்டு சண்டைக்கு வரும். நம்மள்ட்ட சண்டை ஓடும். தேவையா நமக்கு? அதுக்கிட்ட பிடுங்கப்பட முடியாது. நீ வாங்க காசை. நம்மளும் தான் வீடு ஆரம்பிக்கணும். வீடு ஆரம்பிக்கணும் கிருஷ்ணா. இந்த வீட்டுக்காரவங்க என்னைக்கு ஊர்லேருந்து வருவாங்கன்னு தெரியாதுல்ல. எத்தனை நாளைக்கு நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியும்? லவக்குன்னு 6 மாதத்துக்குள்ளே வீட்டை கட்டிட்டு காலி பண்ணிட்டு அங்கிட்டு போகணும் கிருஷ்ணா. மளிகா வாங்கிக்கடி. எனக்கு வாங்குறதுக்கு விருப்பமே இல்லை கிருஷ்ணா. வேற உங்கள் அண்ணன் இப்படி சொல்கிறதுனாலையும் என் தங்கச்சி வந்து இது கற்று வாங்குறதுனாலையும் தான் நான் வாங்குறேனே. பரவாயில்ல, நீங்கள் வாங்க. நான்லாம் எதுவும் நினைக்க மாட்டேன். போடிங்க, இந்தாங்க.